ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லஞ்சுக்கு ஸ்ப்ரிங் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு அங்கே தான் வந்திருக்கோம். இந்த அட்மாஸ்பியரை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாதிரி எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். தரையில் உட்காந்து சூப்பராக குஷன் மாதிரி ஒரு சோஃபா செட்டு, பக்கத்தில் ஒரு திண்டு, மேலே லைட்டிங், நைட்டில் சூப்பராக அந்த வைப் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் டிவி போயிட்டுருக்கு, மேட்ச்சு வேர்ல்டு கப். ஸோ சூப்பராக வந்திருக்கோம். பட் என்ன காஸ்ட் என்ன ப்ரைஸுன்றது தெரியல, பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே கர்ட் ரைஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக முந்திரி பருப்புலாம் போட்டு செரி பழம்லாம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கர்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. 115 ரூபா ஒரு கர்ட் ரைஸ். பட் குவாலிட்டி சூப்பர், நம்ம ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இவர் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், நல்லா இருந்தது. பட் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி சூப்பர், வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இந்த கார்டன் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள், மணியனை பின்னாடி வராரா, இப்படி தான் நம்ம அப்படி நடந்து அப்படியே போகிறோம், வாக் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது நம்ம சபரி கேவ் அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த போகிற வழியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த நேச்சரை நம்ம அழகாக ரசித்தபடி பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இது எந்த அளவுக்கு அவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, நம்ம ஒரு விவசாயியாக மாறி நம்ம ஒர்க் பண்ணணும், அதை எனக்கு செய்யணும், நான் நாற்று நடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. அதுக்காகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மாதத்தில் ஒரு 15-20 நாள் இல்லை ஒரு மாதமே ஃப்ரீயாக வந்துட்டு இங்கே தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு நம்ம அந்த ஆரம்பத்திலேருந்து அந்த என்னென்ன டைமுக்கு இதை நாற்று நடணும், எப்படி அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், பண்ணணும்னு ரொம்பவே ஆசை இருக்குது. இந்த தம்பிக்கு எந்த ஒரு படத்தை ரஜினிகாந்த் சார் பண்ணுவார், அதே போல் சம்திங்கில் ஜெயம் ரவியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இந்த விவசாயம் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டு மாடியில் மாடி தோட்டம் நான் போட்டேன். நான் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் காய்கறிலாம் அவ்வளோ எனக்கு விளைச்சல் இருந்து அக்கம் பக்கத்தெல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. எனக்கு இதெல்லாம் பார்க்குறச்சு எனக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கத்தில் மலை, அந்த மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இப்படி தான் இருக்குது வயல். அவ்வளோ அற்புதமாக அவங்க பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் இருந்தால், இவங்க கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம அன்றைக்கி சாப்பிட முடியுது. இது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இது போல் ஒரு ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதை செய்வேன். சீக்கிரத்தில் ஒரு மாதமாவது நம்ம ஒரு இடத்துக்கு அவங்க அனுமதி கேட்டு அவங்க கூடவே சேர்ந்து இது போல் நாற்று நட்டு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை எனக்கு. கண்டிப்பாக நம்ம அதை பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில். தாறுமாறாக இருக்குல்ல, மேலே மலை, பாறை, கீழே விவசாயம் அண்டர் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வரைச்சே வாங்க, ஓகேவா? ஆமாம்,
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே லக்ஷ்மி டெம்பிள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சபரி கேவ் வந்திருக்கோம். பம்பாசரர் இந்த குளத்தின் பேர். நம்ம அதை பார்க்க முடியும். லக்ஷ்மி தேவியை பார்த்துட்டு கேவை பார்த்துட்டு கடைசியாக இங்கே வருவோம்.